ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்காக தாட்சையில் 3 ஸ்பூன் கடலெண்ணெயை ஊற்ற வேண்டும். எண்ணெய் காய்ந்த பிறகு கொஞ்சம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்க்க வேண்டும். சோம்பு பொரிந்தவுடன் 1 தக்காளி, 1 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்க வேண்டும். இந்த ஸ்டேஜில் வதங்கிய பின் இறக்கி வைக்க வேண்டும். சிக்கன் குழம்பு வைக்க ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் காய்ந்த பிறகு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கல்பாசி அனைத்தையும் போட்டு வதக்க வேண்டும். அது பொரிந்த பிறகு வெங்காயத்தை போட்டு வதக்க வேண்டும். வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் வதங்கிய பின் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்க வேண்டும். லோ ஃப்ளேமில் வச்சு கிளற வேண்டும். ஒரு பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுக்க வேண்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 தக்காளியை போட்டு வதக்க வேண்டும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கொள்ள வேண்டும். நன்கு வதங்கிய பின் வாங்கிய சிக்கனை அதனுடன் சேர்த்து கொள்ள வேண்டும். நன்கு கிளறி விட வேண்டும். கொஞ்சமாக உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டில் அரைத்த மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். நன்கு கிளற வேண்டும். பின்பு 1 டம்ளர் தண்ணீரை ஊற்ற வேண்டும். இது நன்றாக கொதித்துக்கிட்டு இருக்க வேண்டும். வணக்கியதை அரைக்க வேண்டும். கொதித்த குழம்பில் அரைத்து வைத்த விழுதை சேர்த்து கொதிக்க வைக்க விட வேண்டும். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டு கொதிக்க விட வேண்டும். ஒரு 5 நிமிடம் கொதித்ததற்கு பின் சிக்கன் மசாலா தூளை போட வேண்டும். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டும். பின்பு மேலோட்டமாக கொத்தமல்லி தழையை தூவ வேண்டும். இதுதான் எங்கள் வீட்டில் வைக்கும் சிக்கன் குழம்பு முறை. பிடித்திருந்தால் லைக் போடுங்கள்.